வணக்கம் ட்ரேடர் சசி. தினம் ஒரு பார்வை அப்படிங்கிற இந்த பகுதியில் நம்ம தொடர்ந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ், மிட் கேப் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி போன்ற இண்டெக்ஸ்லலாம் என்ன நடந்துகிட்டு இருக்குது, அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி தொடர்ந்து நம்ம இந்த பகுதியில் வந்து பார்த்துக்கிட்டே வரோங்க. அது இல்லாமல் அது தொடர்பான ஆப்ஷன்ஸில் கூட நமக்கு ட்ரேடிங்கில் ரொம்பவே எளிமையான விஷயம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு. இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை மட்டுமே பயன்படுத்தி நம்மளால் ப்ராஃபிட் பண்ண முடியுதா? அதுவும் நம்மளில் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஆப்ஷன்ஸில் வந்து பையிங் ட்ரேடு மட்டும்தான் வந்து பண்ணுறோம். இந்த பை ட்ரேடு மட்டுமே பண்ணி நம்மளால் வந்து ப்ராஃபிட் பண்ண முடியுதா அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த 10 மாதமாக வந்து உங்களுக்கு வந்து சொல்லிகிட்டே வராங்க. இந்த வருஷம் ஜனவரி 1 ஆரம்பித்த இந்த சேனலு கிட்டத்தட்ட 30,000 சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிற லெவலில் வந்து நெருங்கிக்கிட்டே இருக்குது. ஸோ இத்தனை பேர் போய் இது வந்து சேர்ந்துருக்குது அப்படிங்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். இன்னும் கூட நிறைய பேரை போய் வந்து சேரணும். ஏன்னா ட்ரேடிங் வந்து ரொம்பவே வந்து காம்ப்ளெக்ஸான விஷயங்களை வந்து கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. ட்ரேடிங்கில் தொடர்ந்து ஒரே விஷயம் தாங்க நடக்குது. நான் பார்த்த ட்ரேடிங் வந்து அப்படி தான் இருக்குது. அந்த ஒரே விஷயத்த வெவ்வேறு மாதிரி வந்து நடக்குது. ஒரு தடவை ஒரு மாதிரி இருக்குது, இன்னொரு தடவை ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் லாஜிக்கெலாம் ஒரே லாஜிக் தான். அதனால தான் நேற்று பதிவில் நான் வந்து சொல்லியிருந்தேன், இங்கேருந்து ப்ரைஸ் வந்து தொடர்ந்து வந்து ஃபால் ஆகிருக்குது. இந்த இடத்துல நல்ல பையிங் ஆக்டிவிட்டி தெரியுது. ப்ரைஸு எந்த காரணத்தை கொண்டும் இந்த லெவலில் கட் பண்ணக்கூடாது. கட் பண்ணால் இன்னும் கீழே போகும். ஆனால் இந்த இடத்துல இந்த பையிங் ஆக்டிவிட்டி என்ன பண்ணியிருக்குன்னா, மேலே வரைக்கும் மறுபடியும் புஷ் பண்ணி கொண்டு போயிட்டு கீழே வரும்போது என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே தான் வந்திருக்கிறாங்க. அடுத்த தடவை புஷ் பண்ணி மேலே போயிட்டு கீழே வரும்போது இங்கே தான் வந்திருக்கிறாங்க. அதனால இன்றைக்கி இந்த லெவல்லையும் இல்லைனா இந்த லெவல்லையும் வந்து செல்லிங் நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குதுன்னு பேசியிருந்தோம். நேற்று இது வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். தினம் ஒரு பார்வை. அதே நேரத்தில் இந்த சார்ட்டை பார்க்கும்போது வந்துட்டு தொடர்ந்து இந்த ஏரியா விட்டு க்ளோஸ் வந்து கீழே வந்து வைக்கவே முடியல. எவ்வளோ நேரமாக? ரொம்ப நேரமாக 1, 2, 3, 4, 5, 6 மணி நேரமாக அங்கேயே இருந்திருக்கு ப்ரைஸ். கீழே ஒரு 3, 4 தடவை வந்திருக்குது. ஆனால் க்ளோஸ் அங்கே தான் வச்சு. ஸோ இதுவே பையிங்குடைய ஸ்ட்ரென்த்தை வந்து காட்டுது. நேற்றைக்கே வந்து இந்த லெவலில் வந்து கட் பண்ணி வர்ற மாதிரி ட்ரை பண்ணிச்சு. ஆனால் அந்த லெவல்லேருந்து எக்ஸாக்டாக கீழே வந்து வந்துருச்சு. இன்றைக்கி இன்னும் கூட கொஞ்சம் வந்து மேலே போயிருக்கு. இது எதை டினோட் பண்ணுது நம்மளுக்கு? ஒரு பெரிய ஃபாலுக்கு அப்புறமா மார்க்கெட்டு ரெக்கவர் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இது வந்து பார்க்கலாம். செல் பண்ண வரைக்கும் போதும்பா, நாங்கள் பை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பை ஆகி மார்க்கெட் வந்து மேலே வருது. இப்போ என்ன பண்ணிகிட்டே இருக்கிறான்? இப்போது ஜென்ரலாக இது வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ட்ரெண்ட் லைனை வந்து கரெக்டாக வந்து போடணுங்க. எப்போவுமே வந்து ட்ரெண்ட் லைன்ஸ் வந்து சரியாக வந்து வரைய கற்றுக்கிட்டீங்க அப்படின்னாலே, நீங்கள் முன்னாடியே நடக்கிற ஒரு விஷயத்த உங்களால் யூகிக்க முடியும். அவ்வளோதான். ட்ரெண்ட் லைன் அதுதான் வந்து பண்ணுது. ரொம்ப வேகமாக ப்ரைஸ் வந்து கீழே வந்திருக்குது. இவன் என்ன பண்ணணும், பண்ணக்கூடாது. ப்ரீவியஸ் லோ இந்த இடத்துல இருக்குது. அடுத்த தடவை வரும்போது லோ இவ்வளோ தூரம் தான் வந்திருக்குது. கண்டிப்பாக இந்த லெவலில் கட் பண்ணவே முடியல அவனால். மேலே போயிட்டு கீழே வரும்போது இந்த லெவலில் வரைக்கும் தான் வந்திருக்குது. திரும்பவும் மேலே போகும்போது பையங்களுடைய ஆர்வத்தை பார்த்தீங்களா? இந்த இடத்துல அப்படியே கன்சால்டேட் ஆகிட்டு இந்த மாதிரி அப்படியே வந்து நின்றுச்சு. ஒரு பெரிய ஃபாலுக்கு அப்புறமா இந்த இடத்த விடுவிச்ச உடனே டக்குன்னு மேலே வந்து போயிருக்கு ப்ரைஸ். இப்போ கீழே வந்தது ப்ரீவியஸ் லோவை டிஸ்டர்ப் பண்ணாமல் மறுபடியும் மேலே போக ஆரம்பிச்சுதுன்னா இன்னும் இந்த ஹைக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்படி தான் மார்க்கெட்டு படிக்கட்டுன்னு நான் வந்து சொல்கிறேன் பார்த்தீங்களா, அந்த படிக்கட்டு மெத்தட். மேலேருந்து கீழே வருது, கீழே இந்த லோவை கட் பண்ண முடியல, கட் பண்ண முடியாமல் இப்படி போகுது, இப்படி தொடர்ந்து நடக்குது. இப்படி தான் மார்க்கெட் வந்து மூவ் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய ட்ரேட்ஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத உங்களால் ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். எப்படி? உங்களுடைய ட்ரேட்ஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத உங்களால் நிச்சயமாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். அப்புறம் தொடர்ந்து வந்து செல் ஆனாலோ, தொடர்ந்து பை ஆனாலோ ஒரு சின்ன கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் உங்களால் எளிமையாக வந்து புரிஞ்சுக்க முடியும். இந்த கரெக்ஷன் வந்து ஒரே கேண்டில்லே இப்படி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லைனா இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கட்டில் இறங்கி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது 2மே ஒன்று தாங்க. இது ஒரே கேண்டில்லே வந்தது. இது கொஞ்சம் கொஞ்சமாக வந்தது. இது கீழே வந்தோன்னா மறுபடியும் ரைஸ் ஆகி போச்சு. இதுவும் கீழே வந்தோன்னா ரைஸ் ஆகி தான் போச்சு. லாஜிக் ஒன்று தான். அதான் நான் அந்த வீடியோவுடைய ஆரம்பத்தில் சொன்னேன். லாஜிக் எல்லாமே ஒன்று தான்.
ஆனால் நடந்த விதம் வந்து வேற மாதிரி இருக்குது. அதனால தான் பயிற்சி பண்ண சொல்லுவேன். அதனால தான் வந்து நீங்கள் பின்னாடி ஹிஸ்ட்ரியில் என்ன நடந்துகிட்டு இருக்குதுன்னு நீங்கள் கொஞ்சம் திருப்பி பாருங்கள். அதே தான் திரும்பி நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து திரும்ப 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 அதை உங்களை மனசில் பதிவு பண்ணுற அளவுக்கு நான் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். நிறைய பேர் மனசில் பதிவு ஆயிருக்கும்னு நம்புகிறேன் நான். இப்போ இது எல்லாமே தவிர்த்துட்டு நீங்கள் சும்மா அப்படி வந்து இதை நீங்கள் பார்க்குறீங்க. நாளைக்கு வந்து இந்த இடத்துலேருந்து இப்படி மேலே போகுதுன்னு வச்சுக்கோங்க. இம்மீடியேட்டாக நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்ட் லைனோடைய காப்பி அப்படியே கொண்டு போய் இங்கே வைக்கலாம். அப்போ பேரலல் சேனல் பேட்டர்னில் ப்ரைஸ் வந்து மூவ் ஆகிற மாதிரி ஒரு பிம்பம் உங்களுக்கு வந்து வரும். அப்போ உங்களுக்கான டார்கெட் எதுங்கிறது வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். இப்போ இதுதான் இங்கேருந்து ரிவர்சல் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே மேலே இப்படி கொண்டு போனீங்கன்னா இப்படி வச்சிடலாம். அப்போ இந்த பேட்டர்ன் வேலை செய்யுமா செய்யாதான்னு நமக்கு தெரியாது. ஏன்னா முன்னெல்லாம் இது வேலை செஞ்சுருக்குது. இப்போ வேலை செய்யுமா செய்யாதான்னு தெரியாது. ஆனால் அவன் இந்த ரேஞ்சிலேருந்து ரிவர்சல் மட்டும் ஆகிட்டான் அப்படின்னா, ஸ்மாலர் டைம் ஃப்ரேமில் போயிட்டீங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி வந்து படிக்கட்டு கட்ட ஆரம்பிச்சிட்டானா கண்டிப்பாக இந்த ரேஞ்சுக்கு பக்கத்தில் எங்கேயோ போயிடுவான். இது நீங்கள் வரைகிறதுனால, ட்ரெண்ட் லைன் வரைகிறதுனால, இது கட்டாயமாக இந்த இடத்துக்கு போய் ரீச் ஆனோன்னா ரிவர்சல் இப்படி வரணும்னு அவசியம் இல்லைங்க. இங்கே போய் இப்படியே கூட போகலாம். கொஞ்சமாக ரிஜெக்ட் ஆகிற மாதிரி காமிச்சிட்டு அப்புறம் மறுபடியும் போகலாம். இல்லை இப்படியே வந்து இது வந்து என்ன சொல்லுவாங்க, பியரிஷ் ஃப்ளாகுன்னு சொல்லுவாங்க. இந்த இடம் போகாமலேயே இந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்தே இப்படி கீழே வந்தது அப்படின்னா, கீழே வந்து இன்னும் கூட கண்டினியூ பண்ணி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இவ்வளோ பாசிபிலிட்டிஸ் வந்து இந்த பேட்டர்னில் இருக்குது. அதனால் நான் பேட்டர்ன் ட்ரேடிங் வந்து படிச்சிட்டேன் அப்படின்னா, உடனே வந்து பேட்டர்னை வச்சு நான் வந்து பெரிய ட்ரேடர் ஆகிடுவேன் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. பேட்டர்ன் ட்ரேடிங் வேறு, நீங்கள் ட்ரேடிங்கை புரிஞ்சுக்கிறதுங்கிறது வேறு. பெரிய ஃபால் ஆச்சு, பையிங் ஆக்டிவிட்டீஸ் இருந்தது, பை ஆகும்னு எதிர்பார்த்தீங்க, அதுக்கேற்ற மாதிரியே ட்ரெண்டும் ஆச்சு ப்ரைஸு. ட்ரெண்டை பிரேக் பண்ணால் வால்யூமோடு போனால் வேலை முடிஞ்சது, அவ்வளோதான். ஷோ இஸ் ஓவர். இதுக்கப்புறம் மறுபடியும் முதல்லேருந்து தான் நீங்கள் அனலைசிஸ் வந்து பண்ணணும். ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து கீழே வந்து முடிச்சிருக்கிறான். ப்ரீவியஸாக சப்போர்ட் எங்கே இல்லை. இந்த ஸ்ட்ராங்னஸ்ஸு இவ்வளோ தூரம் இப்படியே வந்துட்டு இருக்கு. லைவ் மார்க்கெட்டில் இப்படி வந்துட்டு இருக்குதுங்க கேண்டில். இவ்வளோ தூரம் மேலே போன ப்ரைஸு இந்த இடத்துலேருந்து நம்ம ஏற்கனவே லைன் போட்டு வச்சு அதே இடத்துக்கு மேலே போய் க்ளோஸ் வைக்க முடியாமல் அங்கேருந்து விழுந்துட்டு இருக்கான். ஃபஸ்ட்டு கேண்டில், ரெண்டாவது கேண்டில், மூணாவது கேண்டில் இந்த மாதிரி வந்துருச்சு. இந்த மூணாவது கேண்டில் என்ன பண்ணுது, இங்கே வந்துருச்சு. ப்ரீவியஸாக இதுதான் வந்து சப்போர்ட் எடுத்த இடம், இங்கேயே வந்துருச்சு. லைவ் மார்க்கெட்டில் இன்னும் ஓடிட்டு இருக்குது. இப்போ மணி வந்து 2 மணின்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி வந்து வந்துட்டு இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணுவீங்களா மாட்டிங்களா? கன்ஃபார்மாக பையை வந்து ட்ரை பண்ணி பார்த்து தான் ஆகணும். வேறு ஆப்ஷனே கிடையாது. ஏன்னா யாருக்குமே தெரியாது இங்கேருந்து வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு போவானா இல்லை கீழே பிரேக் பண்ணி போவானா அப்படின்னு. எல்லாமே ஒரு முயற்சி தான். இந்த முயற்சியுடைய தோல்வியை வந்து சின்னதாக வச்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் சின்னதாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ட்ரேடிங்கில் நீங்கள் ஜெயிச்சிடுவீங்க. ஒருவேளை நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே ப்ரைஸ் வந்து மேலே திரும்பிருச்சு அப்படின்னா, இந்த லெவலுக்கு போகிற வரைக்கும் வந்து நீங்கள் அமைதியாக காத்திருக்கணும்னு சொல்கிறாங்க. பொறுமையாக. அது பொறுமையாக இருந்தால் ஜெயிக்கலாம். அது இதுதான். இந்த இடத்துலேருந்து கொஞ்சம் ரிவர்சல் ஆகி ஒரு 5000 ப்ராஃபிட் வந்தோடனே மனசு வந்து பதறும். லாஸ் வந்துடும், புக் பண்ணிடு, வந்தது போதும், கீழே வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது, இது போதும் புக் பண்ணு, இது போதும் புக் பண்ணு சொல்லிக்கிட்டே இருக்கும் ரிப்பீட்டடாக. அந்த மனசு சொல்கிறத கேட்டிங்க அப்படின்னா இங்கேயே புக் பண்ணிடுவீங்க. ஈவன் தோ ப்ரைஸ் வில் ரீச் திஸ் லெவல். ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக தெரிஞ்சால் கூட இது உங்களால் பண்ணவே முடியாது. கொஞ்சம் காலம் எடுக்கும், அவ்வளோதான். பயிற்சி பண்ண இது எல்லாமே உங்களுக்கு வந்து சுலபமாயிடும், சாத்தியமாகும். ஸோ தொடர்ந்து வந்து பயிற்சி வந்து பண்ணுங்க. சரி, ஓகே. நல்ல மேலேருந்து கீழே வந்த ப்ரைஸு பையிங் ஆக்டிவிட்டிக்கு அப்புறமா ஒரு சின்னதாக வந்து ட்ரெண்டு பண்ணிட்டு ட்ரெண்டை வால்யூமோடு பிரேக் பண்ணி மேலே போய் ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ண முடியாமல் கீழே வந்துட்டான். இப்போ ரெண்டு விஷயந்தாங்க. இந்த ப்ரீவியஸ் லோவை அவன் வந்து பிரேக் பண்ணவே கூடாது. இந்த ஏரியாவில் எங்கேயோ ஒரு இடத்துலேருந்து மறுபடியும் வந்து அவன் மேலே போக ஆரம்பிக்கணும். இன்ஃபேக்ட் நாளைக்கு ஓப்பன்லேருந்தே கூட மேலே போகலாம். பையிங் ஆக்டிவிட்டீஸ், சரிங்களா? மேலேருந்து கீழே வந்தது என்ன ட்ரெண்டு? செல் ட்ரெண்டு. இங்கே இருந்து இப்படி வச்சுப்போமா, மேலேருந்து ஏதோ ஒரு பொருள் வந்து விழுதுங்க.
இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறமா ஒரு 10 பேர் சேர்ந்து அதை பிடிக்க ட்ரை பண்ணுறாங்க. இந்த இடத்துல ஒரு 20 பேர் சேர்ந்து பிடிக்க ட்ரை பண்ணுறாங்க. இந்த இடத்துல ஒரு 50 பேர் சேர்ந்து பிடிக்க ட்ரை பண்ணுறாங்க. பிடிச்சிட்டாங்க. ஸோ ரொம்ப கம்மியாக இருக்கிறப்போது பையர்ஸ் கம்மியாக இருக்கும்போது என்னாச்சு, மார்க்கெட் இன்னும் கீழே தான் வந்தது. 20 பேர் சேரும்போது இன்னும் கீழே வர ட்ரை பண்ணுச்சு. 50 பேர் சேர்ந்தோன்னே கொஞ்சம் மேலே போக ஆரம்பிச்சது. கொஞ்சம் மேலே போகுதேன்னு ரிலாக்ஸாக ஆகலான்னு ட்ரை பண்ணும்போது என்ன ஆகுது, மறுபடியும் வந்து விழ ஆரம்பிக்குது. இந்த தடவை 100 பேர் சேர்ந்து வந்து பிடிக்கிறாங்க. இவ்வளோதாங்க. மேலேருந்து வந்த ப்ரைஸை 100 பேர் சேர்ந்து வந்து பிடிச்ச உடனே பிடிச்சிட்டு அது வந்து 200 ஆகும்போது 300 ஆகும்போது அப்படியே மேலே 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 கொண்டு போயிட்டே இருக்கிறாங்க ப்ரைஸ். மேலேருந்து வரும்போது செல்லர்ஸ் எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? இங்கே 100 பேர் 200 பேர் இருக்காங்க அப்படின்னா, இங்கே 5000 பேர் 10,000 பேர் இருந்ததுனால தான் இவ்வளோ தூரம் ப்ரைஸ் வந்து கீழே கொண்டுட்டு வந்துருக்கு. அப்போ இதில் மிச்சம் மீதி இருப்பாங்கல்ல. ப்ரைஸ் எவ்வளோக்கு எவ்வளோ கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்தாலும் அந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸில் மிச்சம் சொச்சம் இருக்கிறவங்க மறுபடியும் வந்து செல் பண்ண ஆரம்பிப்பாங்க. மறுபடியும் செல்லிங் ட்ரெண்டு செல் வர ஆரம்பிச்சுன்னா இந்த மாதிரி கண்ணா பின்னான்னு வரும். ஏன்னா ட்ரெண்டு இன்னும் மாறல. மாறாதனால அது அப்படி தான் இருக்கும். அதனால் இப்போ திரும்பவும் கூட மேலே போச்சு அப்படின்னா இந்த லெவலை கண்டிப்பாக கட் பண்ணணும். இந்த லெவலை கட் பண்ணி எப்படி வந்து மேலே போய் க்ளோஸ் வச்சுதோ, இந்த இடத்துலேருந்து ஒரு வேளை திரும்பிச்சு அப்படின்னா திரும்ப மேலே போய் இந்த படிக்கட்டு இப்படி ஏறுற மாதிரி இங்கே க்ளோஸ் வைக்கும். அதனால தான் நம்ம இந்த இந்த பேரலல் சேனல் பேட்டர்னை நம்ம வந்து சொல்கிறோம். எல்லாமே மேட்ச் ஆகுதா கரெக்டாக? இதெல்லாம் நடக்கிறதுக்கு என்ன பண்ணணும், இங்கிருந்து ப்ரைஸு திரும்பினா இங்கே போயிடுவோம் டார்கெட். சரி பார்ப்போம், போவான்னு நம்பலாம். ஏன்னா நிறைய வந்து செல்ல வந்திருக்கிறதுனால வந்து கண்டினியூஸாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 1 ஹவரில் நீங்கள் என்ன தான் அனலைஸ் பண்ணாலும், என்ன நீங்கள் நினச்சாலும் சரி, நாளைக்கு காலையில் ஓப்பனே இந்த இடத்துல ஆகிடுதுங்க. ஓப்பனிங் ஆகிட்டு அங்கேருந்து கீழே வர்றான் அப்படின்னு கூட நீங்கள் வந்து கற்பனை பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நமக்கு கடை திறந்தால் தான் ட்ரேடு. அதில் ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக இருக்கு. என்னமோ ஆகிட்டு போகுது. பிகாஸ் ஆஸ் எ ட்ரேடராக நம்மகிட்ட கேபிட்டல் அவ்வளோ கிடையாதுங்க. ஒரு பையை ஒன்று பண்ணி வச்சுட்டு நம்ம வெயிட் பண்ண முடியாது. அந்த பையை பண்ணணும்னா இன்றைக்கே அதோடைய ரிசல்ட் என்னென்னு நம்ம வந்து எதிர்பார்த்து காத்துட்டு இருப்போம். சரிங்களா? அதனால் நம்மளால் வந்து ஹோல்டு பண்ணவே முடியாது. ஒன்ஸ் நீங்கள் 1 கோடி 2 கோடி 5 கோடி 10 கோடி அந்தளவுக்கு நீங்கள் வந்து உங்களோட கேபிட்டலில் டபுள் பண்ணி ட்ரிபிள் பண்ணி ஒரு 10 டைம்ஸ் ஆக்கி 50 டைம்ஸ் ஆக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு நிறைய அமௌண்ட் வந்து அக்யூமுலேட் ஆகுதுன்னா, அந்த மாதிரி நேரத்துலலாம் நான் எதுவுமே சொல்ல தேவையில்ல. நீங்களே வந்து இதை அனலைசிஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ட்ரேட் எடுப்பீங்க. சரிங்களா? இன்றைக்கி வந்து ஓப்பன் எங்கேயாச்சு, ஓப்பன் ஆனவுடனே என்ன நடந்தது? ஓப்பன் ஆனவுடனே ப்ரைஸ் வந்து அடுத்த கேண்டிலே வந்து கீழே அதே லெவலுக்கு கிட்டத்தட்ட வர பார்த்தான். ஓப்பன் ஆச்சு கேண்டிலே மேலே போச்சு, க்ளோஸ் வச்சது ஓகே. ஃபஸ்ட் கேண்டிலில் ஒன்றும் பெரிய வால்யூம் இல்லை. செகண்ட் கேண்டில் ஆரம்பித்தோன்னா அந்த ப்ரீவியஸ் லோக்கே வந்தது. கீழே ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டு வச்சுருக்கிறோம். அப்போ இவ்வளோ தூரம் வந்ததுன்னா நம்ம கான்ஃபிடென்ட்டாக பை பண்ணியிருந்திருப்போம். அப்படி தானே? சரி ஓகே. இதெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களால தான் இதெல்லாம் வந்து ட்ரேடு வந்து பண்ண முடியும். அதனால் பிகினராக இருந்தால் நீங்கள் எப்போவுமே எதுக்காக வெயிட் பண்ணுவீங்க? இப்படி வந்து பூமாலை மாதிரி வரணும். வந்ததுன்னா ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணவே கூடாது. சரியா? அப்போ எதை ட்ரை பண்ணுறது? நம்ம 2 இடத்துல வந்து கோடு போட்டு வச்சுருந்தோம் நேற்றுக்கே. ஒன்று இந்த இடம். இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் வந்து இப்படி கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா இந்த இடம். இந்த இடம் வந்ததுக்கப்புறம் இப்படி கீழே வர வாய்ப்பு இருக்குது. 2 இடத்த மார்க் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அந்த மார்க்குக்கு வரும்போது நீங்கள் கவலையே படாமல் ட்ரேடு எடுத்துட வேண்டியதான். அவ்வளோதான். என்னாச்சு? இந்த இடம் வந்தது செல்லு 733 733 மேலே கொண்டு போய் க்ளோஸ் வச்சான். எங்கே? 806 கொண்டு போய் க்ளோஸ் வச்சான். 30னா இதில் ஒரு 70 புள்ளி 75 புள்ளிக்கு மேலே லாஸ். ஃபஸ்ட்டு ட்ரேடு. உங்கள் தைரியத்துக்கு கிடைச்ச பரிசு. ஆனால் இதை பற்றி வந்து கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா நீங்கள் அடுத்த கேண்டில் மேலே போய் க்ளோஸ் வச்சுதுன்னா எக்ஸிட் பண்ணிட போகிறீங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ட்ரேடு எங்கே இருக்குது? அடுத்த லெவலில் இருக்குது. அடுத்த லெவல் போனோன்னே ட்ரேட் எடுப்பீங்களா? தாராளமாக எடுப்போம். அதை பற்றிலாம் கேரே பண்ணவே மாட்டோம். அதுக்கு ஏற்ற மாதிரி லாட் சைஸ் வந்து நம்ம வந்து போட்டுக்கணும் எப்போவுமே.
நம்ம கேபிட்டல் என்னமோ அதுக்கு ஏற்ற மாதிரி லாட் சைஸ். 1னா 1, 5 போட முடியும்னா 5 கேபிட்டல். இட் டிபெண்ட்ஸ். அப்போ எக்ஸாக்டாக இந்த இடத்துக்கு வருது 51,018 20ன்னு வச்சுக்கோங்க. நம்பர் தெரிஞ்சுக்கிறதுக்கா 20. 20லேருந்து ப்ரைஸ் வந்து கடன்னு கீழே வர்றான். எவ்வளோ தூரம் வர்றான்? 60 வரைக்கும் வந்துட்டான். 20லேருந்து 60. ஒரு 60 புள்ளி இதிலே கொடுத்துட்டானா, இங்கே எவ்வளோ லாஸ் பண்ணீங்க? 70 புள்ளி லாஸ் பண்ணீங்களா? ஒரு 50 புள்ளி 60 புள்ளி வரும்போதே எக்ஸிட் பண்ணிடுங்க. இந்த லாஸை எவ்வளோ சீக்கிரமாக உங்களால் வந்து கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து கவர் பண்ண பாருங்கள். புரியுதுங்களா? அப்போ தான் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். ஒருவேளை நீங்கள் இந்த இடத்துல செல் பண்ணி வச்சு இது இப்படி வரும்போது வந்து நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருந்து அப்புறம் திரும்ப வந்து மேலே போய் இதையும் நீங்கள் லாஸ் வந்து புக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே ஒரு 70 புள்ளி, இங்கே ஒரு 40 புள்ளின்னு வச்சுக்கோங்க. ஒரு 100 புள்ளிக்கு மேலே லாஸ் ஆகிடும். என்னடா அது இன்னைக்கு எடுத்தோன்னே இவ்வளோ லாஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால் எப்போவுமே உங்களுடைய லாஸை ஒருவேளை இந்த ட்ரேடு எடுக்கலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஹோல்ட் பண்ணிகிட்டு இருந்திருக்கலாம். இந்த ட்ரேடு எடுத்து வந்து நீங்கள் வந்து ஏற்கனவே லாஸை வந்து புக் பண்ணிட்டீங்க. ஆல்மோஸ்ட் 75 பாயிண்ட்ஸு. டெஸ்பரேட் ஆகாதீங்க ட்ரேட் எடுக்கிறதுக்கு. 75 பாயிண்ட்ஸ் லாஸ் ஆகிடுச்சு, இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு அதை பற்றிலாம் கவலையே இல்லை. அடுத்த லெவலில் வந்தால் செல். ஒரு 50 புள்ளி 60 புள்ளி வருதா டக்குன்னு புக் பண்ணிக்க வேண்டியதான். மீதி எவ்வளோ? இன்னொரு 10 புள்ளி தான் பண்ணோன்னா நம்ம இன்றைக்கி ப்ராஃபிட்டில் வந்துடுவோம். இந்த கான்ஃபிடன்ஸ் வந்துடும் உடனே. இங்கே என்ன நடந்துகிட்டு இருக்குது? ப்ரைஸு நல்லா மேலே வந்துருக்கிறான். ஒரு சின்ன புல் பேக். நல்லா மேலே போயிருக்கிறான். சின்ன புல் பேக்கு. பர்ஃபெக்டாக நடந்துகிட்டு இருக்கா? எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தால் இதை நீங்கள் பை ட்ரை பண்ணியிருந்துடலாம். இந்த இடம் இல்லைங்க, இங்கே கூட நீங்கள் பை பண்ணியிருந்துடலாம். இங்கே பை பண்ணியிருந்துடலாம். இல்லை இந்த இடத்துலையே கூட பை பண்ணியிருந்துடலாம். இது என்ன லெவல்ஸ் வந்து சொல்ல முடியாது. இது வரைக்குமே பை தான். எல்லாம் ரிஸ்கி பை. ஆனால் எப்போவுமே வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸுக்காக வெயிட் பண்ணியிருந்து பையே செல்லு பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஆஸ் எ பிகினராக நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறமா 2 வருஷம் 3 வருஷமாக இதை நீங்கள் பார்த்துட்டே இருக்கிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி நேரத்துக்கு அப்புறமா நீங்கள் இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா நீங்கள் பை பண்ணோன்னே கீழே வருவான், பயந்துருவீங்க. என்ன பண்ணணும்னு தெரியாது, பேனிக் ஆவீங்க. கொஞ்சம் கீழே வரைக்கும் இப்படி வரைக்கும் வருவான், அவ்வளோதான் போச்சு. ஏற்கனவே லாஸு, மறுபடியும் லாஸு, போச்சு, அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்னு மூட் அவுட் ஆகிடும். அதனால தான் இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணாதீங்கன்னு நான் சொல்கிறேன். சரி, இதை ட்ரை பண்ணாமல் அப்படியே சும்மா வந்து பார்த்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். மறுபடியும் வந்து மேலே வருது, இந்த லெவலுக்கே வருது. செல் பண்ணிடலாமா? இங்கே தான் நீங்கள் லெஃப்ட்டில் வந்து கவனிக்கணும். இங்கே வந்து ஹை இங்கே வச்சுருக்கிறான், அடுத்த ஹை இங்கே வச்சுருக்கிறான். அப்போ அடுத்த ஹை இதுக்கு மேலே போக வாய்ப்பு இருக்கா? எவ்வளோ தூரம் வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது? மேலே இவ்வளோ தூரம் வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த ரேஞ்சு அடுத்த ரேஞ்சு வந்து இங்கே இவ்வளோ தூரம் வந்து போகணும். அங்கே போகாமலே கீழே வந்துட்டான். ஒன்ஸ் இந்த 2 பாயிண்ட்டும் கிடச்சிருச்சு அப்படின்னாலே நீங்கள் ட்ரெண்ட் லைன் வந்து வரைஞ்சி விட்ருவீங்க. அப்போ இந்த ட்ரெண்ட் லைனை நீங்கள் வரைஞ்சி விட்டுட்டு கம்முன்னு வந்து விட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க. கரெக்டாக அந்த ட்ரெண்ட் லைனை வந்து ரிஜெக்ட் ஆகிறானா மறுபடியும் பர்ஃபெக்டாக ரிஜெக்ஷன் ஆகுது. இந்த இடத்துல நீங்கள் பையை ட்ரை பண்ணுறது ரொம்பவே ரிஸ்கி. ஆனால் இந்த ரேஞ்சில் நீங்கள் பை பண்ணுறது ஈஸி. ஏன்னா 2 பாயிண்ட் உங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னாலே நீங்கள் ட்ரெண்ட் லைனை வரைஞ்சிடலாம். இங்கிருந்து மேலே போவான்னு நீங்கள் ரொம்பவே வந்து நம்பிக்கையாக ட்ரேட் எடுக்கலாம். இன்ஃபேக்ட் இது கீழே வந்து க்ளோசஸ்னா எக்ஸிட் பண்ண தான் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரூல்ஸ் என்றைக்குமே மாறாது. ஆனால் நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ், ஒரு லைனாக போட்டோன்னா ஒரு கான்ஃபிடென்ஸ். அப்போ இங்கிருந்து வந்து ப்ரைஸு தொடர்ந்து வந்து மேலே போயிருக்குது. எக்ஸாக்டாக இன்றைக்கி என்ன ஹைக்கு போயிடணும் அங்கேயே போயிருக்கு. இந்த ஹைக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை விட இந்த ஹைக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குது தெரியுதா? இவ்வளோ தான் இருக்குது. இந்த ஹைக்கும் இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆரம்பத்தில் இந்த ஹைக்கும் இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன் இந்த டிஃப்ரென்ஸ் நம்ம வந்து பார்க்குறோம்? பையர்ஸுடைய ஆர்வத்தை வந்து மெஷர் பண்ணுறோம். எவ்வளோ ஆர்வமாக வந்து பை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளோ ஆர்வமாக பண்ணுறாங்க? ஆரம்பத்தில் வந்து நல்ல ஆர்வம் இருக்குது. அப்புறம் ஆர்வம் குறைஞ்சிச்சு. ஆர்வம் ரொம்பவே குறைஞ்சிச்சு இங்கே வரும்போது. அப்போ நெக்ஸ்ட் டைம் அங்கே வர்றான், எக்ஸாக்ட் லெவலு அந்த லெவலுக்கு வந்தோன்னா செல் பண்ணுறீங்க. செல் பண்ணோன்னா கீழே வரைக்கும் வர்றான். ட்ரெண்ட் லைனுக்கு வந்துட்டான். ட்ரெண்ட் லைனை எத்தனை தடவை டச் பண்ணியிருக்கான்? இங்கே 2, 3, 4வது. 1 மேலே வந்தானா இதை பிரேக் பண்ணானா நல்லா மேலே போயிடுவான்.
இல்லை இங்கே பிரேக் பண்ணணும் அப்படின்னு கீழே பிரேக் பண்ணானா கீழே நல்லா போயிடும். ரெண்டுத்தில் எதனா ஒன்று நடக்கும், அவ்வளோதான். நம்ம பேட்டர்னில் அதான் வந்து திரும்ப 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 நடக்கிற விஷயந்தான் அது. நல்லா மேலே போயிருக்கிறான், இங்கிருந்து பிரேக் ஆகி இன்னும் நல்லா மேலே போவானா? ஒரு கேள்வி உங்களுக்கே நீங்களே வந்து கேட்டு பார்த்துங்க. ஏன்னா இங்கிருந்து வந்து பையர்ஸ் வந்து பை பண்ணி தான் மார்க்கெட்டை இவ்வளோ தூரம் வந்து கொண்டு போயிருக்கிறாங்க. இன்னும் பை பண்ணி மேலே கொண்டு போகிற அளவுக்கு ஒன்றும் செய்தி இல்லை. 50,500லேருந்து எங்கே போயிடுச்சு? 51,100க்கே போயிடுச்சு ஆல்மோஸ்ட். அப்போ இன்னும் மார்க்கெட்டை மேலே கொண்டு போகிற அளவுக்கு எதுவும் பட்ஜெட் நியூஸ் இல்லை, இல்லை வேறு எதனாச்சும் நியூஸ் வந்து ரொம்ப பாசிட்டிவான நியூஸ் வந்து எதுவுமே இல்லை. அப்போது இது எல்லாமே உங்களுக்கு வந்து யோசனையில் வந்து வரணும். மொத்தம் லெவல்ஸ் வந்து செல் எடுத்துட்டீங்க. இந்த லெவல் வந்து செல் எடுத்துட்டீங்க, ஃபெயிலியர் ஆகிடுச்சு. இந்த லெவல் வந்தீங்க, ஓரளவுக்கு நீங்கள் அந்த லாஸை வந்து கவர் பண்ணிட்டீங்க. இந்த லெவலில் நீங்கள் வந்து பை எடுத்திருந்தீங்கன்னா சூப்பராக வந்து அந்த கம்ப்ளீட் லாஸை கவர் பண்ணி நீங்கள் ப்ராஃபிட்லேயே இருந்திருப்பீங்க. அடுத்த செல் இங்கே வந்தது, எடுத்திருந்தீங்க அப்படின்னா இது வந்து பிரேக் ஆச்சு. இந்த டார்கெட் இங்கே தான். இந்த டார்கெட்டோடு நீங்கள் வெளியில் வந்துடலாம். இதெல்லாம் நீங்கள் பிடிக்கணும்னு அவசியமே இல்லை. இதுதான் டார்கெட், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஏன்னா இந்த லெவல்லேருந்து திரும்ப வந்து ரிவர்சல் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பையிங் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கிறதுனால இவன் இவ்வளோ தூரம் வருவான்லாம் நம்ப முடியாது, என்றைக்குமே சொல்கிறேன். அப்போ இது வந்து எவ்வளோ தூரம் வரைக்கும் வருவான் அப்படின்னு பார்க்குறது தான் நம்ம படிக்கட்டு மெத்தடை யூஸ் பண்ணுறோம். ப்ரீவியஸ் ஐயை எப்போல்லாம் பிரேக் பண்ணுறானோ அப்போ வந்து வந்துடுவான். ப்ரீவியஸ் ஐயை பிரேக் பண்ணானா வந்துடுவான். பிரேக் பண்ணவே இல்லை கடைசி வரைக்கும். அப்போ படிக்கட்டு மெத்தடை நீங்கள் பயன்படுத்தி ட்ரேடு எடுக்கணும்னு என்றைக்குமே வந்து நினைக்காம, ட்ரேடு எடுத்ததுக்கு அப்புறமா அதை வந்து எந்த இடத்துல க்ளோஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு வந்து கிடைக்கும். படிக்கட்டு மெத்தடில் அதுதான் அட்வான்டேஜ். அதுக்காக தான் அதை உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஆனால் சிலர் வந்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, அந்த சீக்வன்ஸில் ட்ரேட் எடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. இந்த சீக்வன்ஸில் ட்ரேட் எடுக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். நீங்கள் ரொம்ப பயிற்சி நிறைய பண்ணியிருந்திருப்பீங்க. பயிற்சியெல்லாம் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் லைவ் மார்க்கெட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி வரும்போது நீங்கள் ட்ரேட் எடுப்பீங்க. எடுத்தோன்னே கீழே வருவான். நீங்கள் எடுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருப்பான். நீங்கள் எடுத்தோன்னே கீழே வருவான். இந்த மெத்தடே வேலை செய்யலை அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து தோணும். பயிற்சி பத்தலை, அவ்வளோதான். சரியா? அப்போ நம்ம பேட்டர்னு அழகாக வந்து பிரேக் ஆச்சு. எங்கே ஆரம்பித்தானோ அங்கேயே வந்து முடிச்சிட்டோம். 50,500லேருந்து ஒரு 600 பாயிண்ட் மேலே போனான். அதே 600 பாயிண்ட் கீழே வந்துட்டான். நல்லா உங்களுக்கு அருமையான ஒரு ட்ரேடு என்னன்னு பார்த்துட்டு நல்லா மேலே போச்சு, கொஞ்சமாக மேலே போச்சு, அதை விட கொஞ்சமாக மேலே போச்சு, அதுக்கு மேலே போக முடியல, கீழே வந்துட்டான். இதை விட என்ன சிக்னல் நம்மளுக்கு வேணும்? இன்றைக்கி வந்து அதுவும் இல்லாமல் நம்ம 1 ஹவரில் நேற்றுக்கே நம்ம வந்து இந்த பிளானை வந்து பண்ணி வச்சிட்டோம். இந்த பிளானை எக்ஸிக்யூஷன் மட்டும்தான் வந்து வெயிட்டிங்கில் இருந்தோமே ஒழிய, பிளான் வந்து ஏற்கனவே வந்து பண்ணிட்டோம். என்ன பிளானு? மேலேருந்து விழுந்தது, இந்த இடத்துல ஒரு சின்ன க்ரீன் கஷ்டப்பட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கான். இந்த ரேஞ்சிலேயே இருக்கிறது வந்து இதுதான். அப்போ இந்த இடத்துலேருந்து விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த இடம் வந்தால் செல்லு. முதல்ல இந்த இடத்த பிரேக் பண்ணணும். இந்த இடத்த பிரேக் பண்ணிட்டான் அப்படின்னா அடுத்து இந்த லெவல்லேருந்து செல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக செல் ஆகிக்கலாம். பிளான் வந்து பக்காவாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அப்போ இன்றைக்கி என்ன பிளானு? இங்கேருந்து ஒரு வேளை திரும்பினா அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஹையர் ஹை பண்ணிவிட்டு 5 மினிட்ஸில் வந்து மேலே போச்சு அப்படின்னா ப்ரைஸ் இந்த ஹைக்கு மேலே இந்த ஹை வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. அதான் ட்ரெண்ட் லைன் வரைக்கும் போவோம் அப்படின்னு பேசுகிறோம். அதாவது பேரலல் சேனலுடைய டாப் வரைக்கும் போவோம் அப்படின்னு. சரிங்களா? பேங்க் நிஃப்டி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் வந்துட்டு நீங்கள் ஆப்ஷன்ஸ்னு போனீங்க அப்படின்னா 5600 கால் ஆப்ஷன் நான் வந்து எடுத்துருக்குறேங்க. இந்த 5600 கால் ஆப்ஷன் வந்து நேற்றுலேருந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த 400 அப்படிங்கிற, அதாவது முந்தானதே இந்த 400 லெவலுக்கு வந்து ரிவர்சல் ஆச்சு ப்ரைஸு. அதுக்கப்புறமா வந்து அந்த லெவலுக்கு வந்தோடனேயே வந்து மறுபடியும் கூட அன்னைக்கு லெவல் வந்து அதே லெவலில் வந்து முடிச்சிருந்தான். நேற்றுக்கு சுத்தமாக வந்து ட்ரேடு வந்து நடக்கலை. இந்த மாதிரி சுத்தமாக ட்ரேடே நடக்கலை, ஒரே இடத்துல இப்படி வந்து கன்சால்டேட் பண்ணுறான்னா என்ன அர்த்தம்? எங்கேயோ ஒரு பக்கம் போகிறான்னு அர்த்தம். அது நேற்று வந்து எப்போ சொல்லியிருப்பேன்னா, ஃபின் நிஃப்டி பார்க்கும்போது சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேங்க. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரே இடத்துல வந்து ட்ரேட் ஆகிருக்கு. நாளைக்கு சம்பவம் இருக்குது. கீழேயோ மேலேயோ ஏதோ ஒரு பக்கம்.
இந்த எப்போ வந்து கீழே போவான், இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணுற வரைக்குமே நம்மளுக்கு நம்பிக்கை தான். ஒன்ஸ் இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணிட்டான்னா போயிடும். அப்போ நம்மளுக்கான வாய்ப்பு காலையில் கொடுத்துருக்குறானா ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. இந்த இடத்துலேருந்து அப்படியே மேலே போயிட்டான். எங்கே போயிட்டான்? ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ்க்கே போயிட்டான். அந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து பிரேக் ஆகி கீழேயும் வேற வந்துட்டான். நம்மளுக்கான வாய்ப்பு இதில் இருக்குதானா? 0. வாய்ப்பே இல்லை. நாளைக்கு நமக்கு வாய்ப்பு வருமா? வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்ன அப்படின்னா, ஒருவேளை நாளைக்கு நம்ம கெஸ் பண்ணுற மாதிரி பேரலல் சேனலில் மேலே ஏறி போனோம் அப்படின்னா, இவன் ஏதோ ஒரு கட்டத்தில் இந்த சப்போர்ட்டை வந்து தொட்டுட்டு மேலே மறுபடியும் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி ஒரே முட்டை மேலே போனவன் நாளைக்கு இந்த மாதிரி வந்து பொறுமையாக வந்து போகிறதுக்கான வாய்ப்பு. இங்கே போனால் பார்த்தீங்களா அந்த மாதிரி மேலே போய் கீழே வந்து மேலே போய் கீழே வந்து மேலேயே போனால் பார்த்தீங்களா அந்த மாதிரி போகிறதுக்கான வாய்ப்பு நாளைக்கு இருக்குதுன்னு கெஸ் பண்ணலாம். அதே சமயத்தில் நம்ம புட் ஆப்ஷனுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, புட் ஆப்ஷனில் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்குதுங்க. அதாவது இந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுறோம். இந்த ட்ரெண்டுக்கு வரும்போதெல்லாம் வந்து கீழே வருது ப்ரைஸு. முதல் தடவை வந்து இவ்வளோ தூரம் வரல, அது ஒன்றும் அதை பற்றி கவலை இல்லை. கீழே வரைக்கும் வந்துருக்குது. இந்த இடத்துல கூட குட்டியாக அந்த மாதிரி தான் ஒரு ட்ரெண்டு வந்து ஃபார்ம் ஆகிருக்குது. அதுக்கப்புறமா என்ன பண்ணியிருக்கான், இந்த லெவலை விடாமல் மறுபடியும் மேலே போனவன் எக்ஸாக்டாக இந்த ட்ரெண்ட் லைன் இந்த 2 பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணி அப்படி இழுத்து விட்டிங்கன்னா இந்த பாயிண்டில் வந்து ரிஜெக்ட் ஆகிறான் பார்த்தீங்களா? ரொம்பவே பர்ஃபெக்டாக வந்து நடந்துருக்குது. அப்போது இதில் வந்து இப்போ வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. இதில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிறதுனால இது இப்படி வந்துட்டு இப்படி கொஞ்சமாக அந்த ட்ரெண்டில் நம்ம ஹிட் பண்ணாமல் நல்லா கீழே வந்துருக்கு ப்ரைஸு. ஓரளவுக்கு இப்படி வந்துட்டு இங்கே வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. நம்ம பேட்டர்ன் வந்து அப்படி தான் வந்து வேலை செய்யுது. அப்போ இது இப்படி வரணும்னா என்ன பண்ணணும்? ப்ரைஸ் கீழே விழணும். விழுந்துருவானா தெரியலையே. நாளைக்கு கடை ஓப்பன் பண்ணோன்னு தான் நமக்கு அதை பேஸ் பண்ணி தான் ட்ரேட் எடுத்துக்கணும். சரிங்களா? நம்ம இஷ்டத்துக்கு வந்து ட்ரேட் எடுக்க முடியாது. நம்ம தான் ட்ரேடை வந்து ஹோல்ட் பண்ண மாட்டோம். இன்றைக்கே நம்ம இங்கே பை பண்ணிவிட்டு இதான் டார்கெட்டு அப்படின்னு சொல்லிலாம் வெயிட் பண்ணவே மாட்டோம். நாளைக்கு ஓப்பன் ஆகட்டும். ஓப்பன் ஆகும்போது ட்ரேடு வந்தால் எடுப்போம். இல்லைனா ஜாலியாக வந்து சிரிச்சுக்கிட்டு அடுத்த நாள் வந்து ட்ரேடு கிடச்சா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் வந்து நம்ம ஹேவ் டு கீப் ஆன் மூவிங். ட்ரேடை ஹோல்டு பண்ண ஆரம்பித்து பழகிட்டீங்க அப்படின்னா நைட்டு தூக்கம் வராது. ஏதாவது ஒரு நியூஸ் வரும். காலையில் 9:07க்கெலாம் படபடப்பாயிரும். டென்ஷன் ஆகும். ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். பணம் காசு சம்பாதிக்கிறது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிறது தான், என்ஜாய் பண்ணுறது தான். இவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகி நீங்கள் அந்த பணத்தை வந்து சம்பாதிக்காமலே இருக்கலாம். சரியா? அதனால் என்ன நம்ம வந்து எதிர்பார்க்குறோம், ஒன்று நாளைக்கு அந்த இடத்துலேருந்து ரிஜெக்ட் ஆகி ப்ரைஸ் ஃபியூச்சர்ஸில் வந்து மேலே வந்து பேரல் சேனல் நோக்கி போச்சுன்னா இது கீழே வரும். நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டு இந்த லெவலுக்கு வந்து வந்துடும். அப்புறமா மேலே போகும்போது இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஏன்னா இது வந்து ப்ரீவியஸ் ஹையை வந்து இன்னும் வந்து கட் பண்ணாமல் தான் வந்துக்கிட்டே இருக்குது. எப்போ ப்ரீவியஸ் ஹையை போய் சேலஞ்ச் பண்ணிட்டு கீழே வரணும், அதுக்கப்புறம் கண்டிப்பாக மேலே போயிடுவான். அது ரொம்பவே வந்து தெளிவாக இருக்கணும். இது வந்து மேலே மட்டும் போகக்கூடாது. போச்சு அப்படின்னா நல்லா மேலே போவான். அவன் நல்லா மேலே போவானா, இவன் இன்னும் வந்து கீழே வரணும். அப்போ நம்ம கெஸ் பண்ணுற மாதிரி கூண்டை விட்டு கிளி வெளியே பறந்துருச்சு. திரும்ப போய் ரீடெஸ்ட் பண்ணிட்டு இன்னும் நல்லா பறந்து கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த லோவை கட் பண்ணனா அப்படின்னா இன்னும் நல்லா கீழே போயிடுவான். ஸோ புட் ஆப்ஷன் கொஞ்சம் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. என்னமோ பண்ணிட்டு போகுது, நம்மளுக்கு என்ன, ஓப்பன் ஆனால் தானே ட்ரேடு, ஓப்பன் பண்ணும்போது நம்ம பார்த்துக்கலாம். சரியா? டோன்ட் வரி அபவுட் இட். அப்போது 5 மினிட்ஸில் போயிட்டு சும்மா வந்து பார்ப்போமா? 1 ஹவர் எப்போவுமே இப்படி தாங்க, எதனா தகவல் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதை பற்றி கண்டுக்கக்கூடாது. கண்டுக்காமல் நம்ம வந்து என்ன பண்ணணும், 5 மினிட்ஸில் நம்மளுக்கான ட்ரேட் கிடச்சுன்னா எடுக்கணும், இல்லைனா வந்து சும்மா இருக்கணும். ஸோ 5 மினிட்ஸில் மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னா மேலேருந்து கீழே வந்தது ப்ரைஸு. முதல் முறையாக இந்த இடத்துலேருந்து ஒரு பையிங் ஆக்டிவிட்டி, அப்புறம் செல்லர்ஸ் கண்ட்ரோல் எடுத்தாங்க. நெக்ஸ்ட் பையிங் ஆக்டிவிட்டி இந்த லெவல் வரைக்கும் வரணும். இன்ஃபேக்ட் இந்த லெவல் வரைக்கும் வரணும், கோடு போட்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த லெவல் வரைக்கும் வந்ததுன்னு பார்த்தா இல்லை, வரல. இங்கேயே வந்து இங்கேருந்து திரும்ப வந்து செல்லர்ஸ் டு கண்ட்ரோல், திரும்ப வந்து இங்கேருந்து மேலே வர ட்ரை பண்ணுது. இந்த லெவலுக்கு வரணும், வரல. திரும்ப செல்லர்ஸ் கண்ட்ரோல் எடுப்பாங்கன்னு பார்த்தா கண்ட்ரோலெலாம் எடுத்தாங்க. ஆனால் எப்படி வந்து ஈஸியாக ரொம்ப சுலபமாகவே இப்போது ஒரு புது லோ வச்சாங்க அப்படின்னா, இங்கே நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா புது லோ வந்து அவங்களால வந்து வைக்க முடியல. அப்படியே மேலே போக தான் ட்ரை பண்ணுறாங்க.
அப்போ திரும்பவும் கூட வந்து அதே லெவலுக்கு வந்திருக்கிறாங்க. ஏற்கனவே என்ன லெவலில் வந்ததோ அந்த லெவலில் இருந்து மேலே போக ஆரம்பிச்சிச்சு. இங்கேயே பையர்ஸோட ஆக்டிவிட்டி உங்களால் வந்து புரிஞ்சுக்க முடியும். ஆனால் திரும்ப கூட ப்ரைஸு கீழே வந்துருச்சு. அதனால் ஒரு சின்ன சந்தேகம் வந்திருக்கலாம். என்ன சந்தேகம் வந்து என்ன ஆனாலும் சரி, அந்த லெவல்ஸ் வருதா, யூ கோ ஃபார் அ ட்ரேட். அவ்வளோதான். ஜஸ்ட் ஜஸ்ட் டூ இட். அவ்வளோதான். கண்ணை மூடிட்டு 250 250லேருந்து என்ன பண்ணான், மேலே வந்தான். ஃபஸ்ட் டைம் வந்து என்ன பண்ணியிருக்கிறான், இந்த லெவலை கட் பண்ணணும், கட் பண்ணி மேலே வந்துட்டான். எங்கே வந்திருக்கிறான் பாருங்கள், எக்ஸாக்டாக இந்த லெவலுக்கு வந்திருப்பான். வந்து தான் ரிஜெக்ட் ஆகிருக்கான். இந்த ரிஜெக்ஷனை இந்த லோவை கட் பண்ணக்கூடாது. இந்த லோவிலேருந்தே மேலே வர ஆரம்பிச்சது. இந்த லெவலை கட் பண்ணணும். இந்த லெவலை கட் பண்ணானா எங்கே போயிடுவான், இங்கே போயிடுவான். ஏன்னா இதுதான் ஃபஸ்ட்டு புல் பேக்கு. அப்புறம் தான் கீழே வந்து அடுத்த புல் பேக், அப்புறம் தான் அடுத்த புல் பேக். அப்போ இங்கே வரைக்குமே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. போனானா அங்கேயே யுவர் கால். எங்கே வேணாலும் நீங்கள் வெளியில் வரலாம். நான் ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணால் வெளியே வந்துக்கிறேன்னு நீங்கள் வந்து வெயிட் பண்ணினீங்க அப்படின்னா, கடைசி நிமிஷத்துக்கு வரைக்கும், கடைசி டார்கெட் வரைக்குமே போயிடுச்சு. 250லேருந்து 550க்கு போச்சு ப்ரைஸ். 300 புள்ளி. நீங்கள் புட் ஆப்ஷனில் வந்துட்டு கால் ஆப்ஷனில் வந்து ஒன்றும் பெருசாக வந்து உங்களுக்கான வாய்ப்பை வந்து அவன் கொடுக்கவே இல்லை. கொடுக்காம ஓடியே போயிட்டான் மேலே. அப்புறம் அங்கேருந்து செல்லாக கீழே வந்துட்டான். நம்ம செல் பண்ண முடியாத ஆப்ஷன்ஸு. அதே சமயத்தில் புட் ஆப்ஷன் வந்து உங்களுக்கான வாய்ப்பை சரியாக வந்து கொடுத்துருக்கு. ஒரு பெரிய ஃபாலு, ஒரு ஃபஸ்ட்டு ரெக்கவரி, மறுபடியும் வந்து செகண்ட் ரெக்கவரி, அடுத்து வந்து தேர்ட் ரெக்கவரி உங்களுக்கு வந்து பாஸ் ஆகிடுச்சு. எப்போவுமே ஃபஸ்ட்லேயே நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துடலாம். சும்மா ட்ரை பண்ணி பார்த்துட வேண்டியதான், என்ன தான் நடக்குது பார்த்துருவோமே அப்படின்னு. இது செட் ஆகலை அப்படின்னா செகண்டு, ஆகலை அப்படின்னா தேர்டு. ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். ஏன் அப்படின்னா உங்களுக்கான லாஸ் எவ்வளோ வரும்னு பார்த்துருவோமா. 320 எங்கே போய் க்ளோஸ் வச்சுருக்கிறான், 290, 30 புள்ளி. அடுத்த தடவை வந்து விடாப்பிடியாக நீங்கள் வந்து ட்ரேட் வந்து எடுக்கிறீங்க. 81 எங்கே போய் வந்து க்ளோஸ் வச்சுருக்கிறான், 68, கிட்டத்தட்ட 70, 81னா ஒரு 11 புள்ளி தான் ஆச்சு. அதுக்கு கீழே வந்து எங்கே வந்து க்ளோஸ் வச்சுக்கிறான், 60லேயே வந்து க்ளோஸ் வச்சுட்டான். 20 புள்ளி வந்துருச்சு. ஏற்கனவே 30 லாஸு, அடுத்து 20 லாஸு. இட்ஸ் ஓகே, ரைட். 50 புள்ளி. அப்புறம் என்ன பண்ணுறான், மேலே போய் கீழே சரியான வாய்ப்பை இந்த தடவை கொடுத்துருக்கான். இந்த தடவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் எடுத்திருந்தீங்கன்னா 300 புள்ளி எடுத்துருந்துருக்கலாம். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், சலிப்பு வந்துடும். என்னடா காலையில் ஒரு ட்ரேட் எடுத்தோம், அது ஒரு ஃபெயிலியர் ஆச்சு. அடுத்த ட்ரேட் எடுத்தோம், அடுத்தவன் ஃபெயிலியர் ஆகுது. அடுத்து இது எடுக்கணுமா, பார்த்தா அவன் கீழே போகிற மாதிரி இருக்குதே அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். ஆனால் ஜஸ்ட் டூ இட். அவ்வளோதான். கண்ணை மூடிக்கொண்டு ட்ரேட்ஸை எடுக்கவும். அந்த ரூலை மட்டும் ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்கன்னா போதும். இடையில இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து தெரிஞ்சுதுன்னா போதும். சின்ன சின்ன பேட்டர்ன்ஸ் வச்சு நம்ம ட்ரேட் எடுக்க போகிறதில்ல. இருந்தாலும் பேட்டர்ன்ஸு கொஞ்சம் நம்பிக்கை கொடுக்கும் உங்களுக்கு, தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு. ஜஸ்ட் ட்ரெண்ட் லைன் அண்ட் இப்போ ஸ்லாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன், சாரி ஸ்டாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன், அவ்வளோதான். 2 லைன் போட கற்றுக்க வேண்டியதான். நம்மளுக்கு சின்ன வயசுலேயே சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸ்டாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன். ஸோ லைன்ஸ் போட கற்றுக்கோங்க. ஈஸியாக வந்து ட்ரேட் பண்ணுங்கள். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை மட்டுமே பயன்படுத்துங்க. கொஞ்சம் கொஞ்சம் லாஜிக்கை வந்து பயன்படுத்துங்க. அவ்வளோதான், வின் பண்ணிட்டு போயிடலாம். நிஃப்டியில் வந்து என்னன்னு பார்ப்போமா. நிஃப்டியில் சேம் கான்செப்ட் தான். ஒரு பெரிய செல்லாகி வந்தது. பையிங் ஆக்டிவிட்டி இங்கிருந்தே கொஞ்சமாக ஆரம்பிச்சிது, இங்கே கொஞ்சம் அதிகமாக இருந்தது, இங்கே ரொம்பவே அதிகமாக இருந்தது. இந்த விஷயத்தை வந்து நேற்றே நம்ம வந்து பேசியிருக்கோம். இங்கே சின்னதாகவும் இங்கே கொஞ்சம் பெருசாகவும் கொஞ்சம் அதிகமாகவும் இருந்தது. இன்றைக்கி கரெக்டாக அந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணி வால்யூமோட மேலே போயிடுச்சு. எது வரைக்கும் போகணும் நம்ம வந்து எதிர்பார்க்குறோம், இந்த சோர்ஸ் வரைக்கும் போகும். இந்த ட்ரெண்டு எங்கே ஆரம்பிச்சதோ அது வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எக்ஸாக்டாக அதுக்கு பக்கத்தில் போய்ட்டு ரிஜெக்ட் ஆகி கீழே வந்துட்டோம். இந்த ரிஜெக்ட் ஆகி கீழே வரும்போது நம்ம இந்த பாயிண்ட்டையும் இணைச்சி ஒரு ட்ரெண்ட் லைனை சும்மா போட்டு வச்சுருக்கணும். இருந்துட்டு போகுது, அதனால் நம்மளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு போட்டு வச்சுருக்கிறோம். அவன் என்ன பண்ணிட்டான், அதையும் தாண்டி கீழே வந்து, அதையும் தாண்டி கீழே வந்தாலும் என்றைக்குமே பிரச்சனை இல்லை. ஞாபகம் வச்சுக்கோங்க, ட்ரெண்ட் லைனை எதுக்காக போடுறோம், ட்ரெண்ட் லைனை நம்ம போட்ட லைனை தொட்டுட்டு ப்ரைஸை மேலே போயிடணும், அதுக்காக நம்ம போடல.
ப்ரீவியஸா ஒரு லோ வந்து இருக்குது. அந்த லோவ அவன் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. கட் பண்ணக்கூடாது. கட் பண்ணானா இன்னும் கீழ போவான். கட் பண்ணாம இருந்தா மட்டும் தான் வந்து இந்த லெவல்ல இருந்து கூட பை ஆயி மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தான் ட்ரெண்ட் லைன்ஸே எப்பவுமே வந்து பிரைஸ தாண்டி வர்ற மாரி வரும். அப்புறம் திரும்ப உள்ள போய் அப்படியே வந்து மேல போயிரும். ட்ரெண்ட் லைன் போடுறது வந்து எதுக்காக அப்படின்னா, நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக. நீங்க அந்த இடத்துல கோடு போட்டதுனால அவன் வந்து அங்கிருந்து வந்து மேல போவான்னு என்னைக்குமே வந்து எதிர்பார்க்காதீங்க. சரியா? சரி, ஓகே, ரைட். ஆனா நடந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்ட்டா நம்ம லெவலுக்கு போயிட்டு கீழ வந்துட்டான். அதுல ஒரு சந்தோஷம். சரி, ஓகே. மார்க்கெட்டு காலங்காத்தால ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆயி ஃபர்ஸ்ட் கேண்டிலே வந்து மேல போயிட்டான். நேத்திக்கெல்லாம் வந்து ப்ரீவியஸா அந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து கரெக்ட்டா வந்து கீழ வந்த பிரைஸு. அழகா இன்னைக்கு கேப் அப் ஆகி ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனோனே மேல போயிட்டான். அடுத்து நம்மளுடைய எதிர்பார்ப்பு இந்த லெவல் தான். ஏற்கனவே நம்ம லைன வந்து போட்டு வச்சுட்டோம். அப்ப அதுக்கு பக்கத்துல வந்துனா செல் பண்ணலான்னு வெயிட் பண்றீங்க. சும்மா மார்க்கெட்ட வந்து கவனிச்சிட்டு இருக்கீங்க. நல்லா மேல போச்சு. ஒரு சின்ன புல் பேக் அப்புறம் மறுபடியும் நல்லா மேல போச்சு. இதுதான் லோ. சின்ன புல் பேக் அப்புறம் மறுபடியும் வந்து லோ போச்சு. சாரி, ஹை போச்சு. இதான் லோ. மறுபடியும் ஒரு நல்ல புல் பேக். ஒரே டைம்ல வந்து இப்படி வராம, இப்படி வந்து கொஞ்சமா ரொம்ப நேரமா ஆச்சு பார்த்தீங்களா? இது இமிடியேட்டா வந்து போச்சு. இது கொஞ்சம் லேட் ஆச்சு. இது ரொம்ப லேட் ஆகுது. செல்லர்ஸ் ஆர் டெஸ்பரேட் டூ டேக் கண்ட்ரோல் ஆஃப் த மார்க்கெட். இவ்வளோ தூரம் வந்தது. மேல போகும்போது பார்த்தீங்கன்னா, இந்த லெவலையும் அவன் கட் பண்ண முடியல. இங்கெல்லாம் இருந்த ஆர்வம், இங்க போக, 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 போக எவ்வளோ கம்மியா இருக்குது பார்த்தீங்களா பையர்ஸு? கேண்டில பார்த்தா தெரியும். பெரிய கேண்டில், பெரிய கேண்டில் அப்படியே கொஞ்சம் சின்னதாச்சு. இந்த இடத்துல ஓகேங்கிற மாரி இருந்தது. இந்த இடத்துல தான் கடைசி வால்யூம் கேண்டில் வந்தது. அதுக்கப்புறம் இந்த வால்யூம் கேண்டிலே வரல பார்த்தீங்களா? இவ்வளோ பெரிய புல்லிஷ் கேண்டில் இதுக்கப்புறமா வந்து மார்க்கெட் முடியிற வரைக்கும் வரவே இல்ல. வரவே இல்ல கடைசி வரைக்கும். அழகா ட்ரெண்ட் ஆச்சு மார்க்கெட். மேல போன பிரைஸ் இன்னும் கொஞ்சம் மேல போச்சு, இன்னும் கொஞ்சம் மேல போச்சு. மேல போக முடியல. அதுக்கு கூட போக முடியல. கட் பண்ணா ஒரு புல் பேக் அப்படியே மொத்தமா கீழ வந்துட்டோம். நீங்க ட்ரெண்ட் லைன் போட்டு விக்கிறீங்க. இந்த மாரி வந்து பெருசா வந்து மார்க்கெட் மேலேருந்து கீழ விழுந்துட்டு இருக்குது. இங்கெல்லாம் எதுவும் சப்போர்ட் வந்து உங்களுக்கு வந்து இல்ல. ஆனா ட்ரெண்ட் லைன் இந்த இடத்துல இருக்குது. இத எப்படி வந்து நம்ம டீல் பண்ணலாம்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, இந்த இடத்துக்கு வந்தோம்னா ஒரு கிரீன் க்ளோஸ். இங்க எப்படி வந்தது? ஒரு பெரிய பியரிஷ்னஸோட வந்துட்டு ஒரு கிரீன் க்ளோஸ் ஆச்சு பார்த்தீங்களா? கிரீன் க்ளோஸ் ஆனதுலேருந்து மேல போயிட்டான். அப்போ ஒரு கிரீன் க்ளோஸ தான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இந்த கிரீன் க்ளோஸ் வந்ததுன்னா, அங்கிருந்து மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கோம். ஆனா மார்க்கெட்டே முடிய போகுது. இதுக்கப்புறம் கிரீன் க்ளோஸ் வந்தா என்ன? ரெட் க்ளோஸ் வந்தா என்ன? வேலை முடிஞ்சது. நாளைக்கு தான் இதோட. ஆனா நம்ம ரொம்பவே எதிர்பார்த்த அந்த கிரீன் க்ளோஸ் வந்து வந்துருச்சு. பிரைஸும் அதே லெவல்ல இருக்குது. அதனால நாளைக்கு வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனோனே என்ன பண்ணக்கூடாது? இந்த லோவ கட் பண்ணக்கூடாது. லோவ கட் பண்ணானா, அப்புறம் ஆண்டவனாலயும் காப்பாத்த முடியாதுன்னு ஒரு டயலாக் இருக்குல்ல, அந்த மாரி. அவன் கீழ போயே போயிருவான். ஏன்னா செல்லர்ஸ் மறுபடியும் வந்து கண்ட்ரோல் எடுக்குறாங்க. தேவையான பை வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்குது. அதனால டோட்டலா செல் பண்ணி கீழ கொண்டு போறாங்க. நாட் எ பேனிக் செல்லிங். பட் ஸ்டில் அந்த லெவல்ஸுக்கு வரும்போது அவன் வந்து அதுக்கான என்ன பண்ணணுமோ அத வந்து பண்ணிரு. செல்லாய் கீழ தான் போகணும் கண்டிப்பா. நம்ம நேத்திக்கே பேசியிருக்கிறோம். அப்ப அதுக்கு ஏத்த மாரி அந்த லெவலுக்கு வந்தது. செல்லாயி கீழயும் வந்து போயிடுச்சு. அதனால நத்திங் ஹியர் ஃபார் பேனிக் செல்லிங். சரிங்களா? பேனிக் வந்து வேற. அத பத்தி நம்ம ஏற்கனவே வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அப்ப எக்ஸாக்ட்டா நேத்தைக்கு இந்த கால் ஆப்ஷன் பார்த்துக்கிட்டீங்கன்னா, இந்த லெவல்ல இருந்து 50 அப்படிங்கிற லெவல்ல இருந்து தான் வந்து மேல போச்சு. திரும்பவும் கூட அந்த லெவலுக்கு வந்து நின்னுச்சு. பிரைஸு இந்த லெவல வந்து பிரேக் ஆயி மேல போச்சு. அன்பார்ச்சுனேட்லி நம்மளுக்கு வந்து 24 ஹவர்ஸ் மார்க்கெட் கிடையாது. கூடிய சீக்கிரத்தில அது மாரி வந்து பண்றதுக்கான வாய்ப்பு நெறையாவே இருக்கு. அப்போ அந்த மாரிலாம் பண்ணுனாங்க அப்படின்னா, இதெல்லாம் நீங்க வந்து ஈஸியா வந்து கிளைம் பண்ணிடலாம். டக்குனு. ஏன்னா அது கரெக்ட்டா ட்ரெண்ட் ஆகிட்டு வந்துகிட்டு இருக்குது. ப்ரீவியஸ் லோக்கே வந்தது பிரைஸு. ப்ரீவியஸ் லோலேருந்து என்ன ஆச்சு? பிரேக் ஆகி மேல போயிடுச்சு. நம்ம கால் ஆப்ஷன்ல வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா, நம்ம செல் பண்ணி எதுவுமே வந்து ட்ரேட்ஸ் வந்து எடுக்கிறது இல்ல. அதனால இன்னைக்கு நிஃப்டில நீங்க வந்து கால் ஆப்ஷன்ல வந்து உங்களுக்கான ட்ரேடே சுத்தமா கிடையாது. ஆனா, அதே சமயத்தில உங்களுக்கு புட் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் சப்போர்ட் லெவல்லயே பிரைஸ் வந்து வந்தது.
வந்த ப்ரைஸ் வந்து என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு பெரிய ஃபாலு பேங்க் நிஃப்டி மாதிரியே ஒரு ஃபஸ்ட் ஆக்டிவிட்டி பையிங் ஆக்டிவிட்டி, செகண்ட் ஆக்டிவிட்டி, தேர்ட் ஆக்டிவிட்டி அப்படியே வந்து இங்கேருந்து வந்து ஹையர் ஹை பண்ணுச்சு மார்க்கெட்டு மேலே போயிடுச்சு. ஸோ இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணியே ஆகணும், வேறு ஆப்ஷனே இல்லை. இந்த மாதிரி சரிஞ்சிட்டு வரும்போது ட்ரை பண்ண மாட்டீங்க, இப்படி வந்து மேலே போய் இப்படி கீழே வரும்போது இதை நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணியிருந்திருப்பீங்க. எவ்வளோ 44 எங்கே போய் க்ளோஸ் வச்சுது ஒரு 10 புள்ளி 15 புள்ளி வந்ததுன்னா க்ளோஸ் பண்ணிட்டு வந்துட வேண்டியதான். எவ்வளோ வரைக்கும் அதிகபட்சம் 35 தான் வந்திருக்கு. 45 to 35 10 புள்ளி 10 புள்ளியிலேயே வந்து ஆனால் உங்களை கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே 3 மணி நேரமாக வந்து 12 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் உங்களை போட்டு டார்ச்சர் பண்ணியிருக்கிறான். இவன் கீழே போவானா மேலே போவானான்னு தெரியாமல் அப்படியே பார்த்துட்டு இருக்க வச்சுருக்கிறான். அப்புறம் ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து வால்யூம் வந்து பீக் ஆக ஆக என்ன பண்ணிடுச்சு, லோ வந்துருக்கிறான், லோ வந்துருக்கிறான், வர முடியாமல் இந்த லோ கட் பண்ணல, இந்த லோ கட் பண்ணல, மேலே போயிட்டோம். ஸோ படிக்கட்டு மெத்தட்ஸை நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள், வெற்றி உறுதி. அதே மாதிரி வந்து சென்செக்ஸில் என்ன நடந்தது, அதே தான் மேலேருந்து கீழே வந்தான். ஃபஸ்ட்டு புல் பேக் இங்கே இருக்குது, அதுக்கப்புறமா வந்து கீழே வந்தான், பையிங் ஆக்டிவிட்டி இருந்தது, ட்ரெண்ட் லைன் வந்து வரைஞ்சி வச்சுருந்தீங்க நிஃப்டி மாதிரியே கரெக்டாக வந்தான். எக்ஸாக்டாக அன்லைக் நிஃப்டி சென்செக்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கு, எக்ஸாக்ட் லெவலில் வந்து டேப் பண்ணிட்டு தான் கீழே போயிருக்கான். ஜஸ்ட் டேப்டு திஸ் லெவல், ஜஸ்ட் டேப். இப்படி நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கொஞ்சோண்டு மேலே வந்துடும், ரொம்ப கொஞ்சோண்டு அந்த லெவலுக்கு மேலே போய் எட்டி அப்படி பார்த்துட்டு அப்படியே கீழே போய்ட்டேன். ஸோ இந்த அளவுக்கு வந்து அக்யூரேசி வந்து கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்குங்க. நிறையா நேரங்களில் இதை நீங்கள் வந்து ஃபீல் பண்ணலாம். அதனால் நீங்கள் இந்த மாதிரி லெவல்ஸுக்காக வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி இருந்து ட்ரேட்ஸ் எடுக்கணும். ஆரம்பத்திலே இந்த மாதிரி வந்து மேலே போகுது அப்படின்னு தெரிஞ்சால் கூட உங்களுக்கு ட்ரேடு இருந்தால் தான் எடுக்கணும், ட்ரேடு இல்லைன்னா அவசரப்படாதீங்க. இப்படி வந்து கீழே இப்படி வந்தால் தான் ட்ரேடு. அட்லீஸ்ட் மேலேருந்து வந்து ஒரு 4-5 கண்ட 20 நிமிஷம் 30 நிமிஷம் கழிச்சு இந்த மாதிரி வந்ததுன்னா யூ கேன் டேக். சரிங்களா? அதே மாதிரி இந்த படிக்கட்டுலலாம் ட்ரேட் எடுக்கணும்னு நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நீங்கள் எடுக்கணும்னு நினைக்கும் போது வந்து ஓரளவுக்கு முடிவு பண்ணி இந்த இடத்துல எடுப்பீங்க. சரி ஓகே எடுத்துருவோம் அப்படின்னு எடுத்தோன்னே கீழே போயிடும். அதனால் அனுபவம் இல்லாமல் இதை வந்து நீங்கள் டச்சே பண்ணாதீங்க. ரொம்பவே வந்து கேர்ஃபுல்லாக வந்து டீல் பண்ணுங்கள். இன்னும் மார்க்கெட்டு கீழே தான் போய்கிட்டு இருக்குது. இட்ஸ் நாட் அன் அப் ட்ரெண்ட். அப் ட்ரெண்டுக்கான வாய்ப்பு இருக்குதானா இல்லவே இல்லை. இன்னும் வந்து டோட்டலாக வந்து மார்க்கெட் கீழே தான் போயிட்டு இருக்குது. இன்ஃபேக்ட் பேங்க் நிஃப்டியும் அப்படி தான் வந்து பிஹேவ் பண்ணுது, நிஃப்டியும் அப்படி தான் வந்து பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்குது. அதனால் இன்றைக்கி வந்து பை ஆகி மேலே வந்தது, பையிங் ஆக்டிவிட்டி இருக்குது, அதனால் நல்லா போயிடும் அப்படின்லாம் யாரும் தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. இன்னும் வந்து இந்த மார்க்கெட் வந்து பையில் மாறுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வரணும், மேலே ரொம்பவே வர வேண்டியது இருக்குது. அப்புறம் தான் அது வந்து நம்ம பை மார்க்கெட்னே வந்து நம்மளால் கன்ஃபார்ம் பண்ண முடியும். அது வரைக்கும் செல் மார்க்கெட் தான். செல்லர்ஸ் தான் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. சரிங்களா? இதில் என்ன நடந்துருக்கு, ஃபின் நிஃப்டியில் எக்ஸாக்டாக ரொம்பவே வந்து சரியாக வந்து எங்கே வந்து போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேண்டில் அந்த ப்ரீவியஸ் லெவல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லெவல்லேருந்து மேலே வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஒரே கேண்டில் அதுவும் எவ்வளோ தூரம் வந்தது, இதுவும் வந்து அதே மாதிரி தான் பிஹேவ் பண்ணுச்சு. ப்ரீவியஸ் லெவல் இந்த லெவல்லேருந்தே வந்து உங்களுக்கான ரிஜெக்ஷன் வந்து இங்கிருந்தே வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கண்டினியூஸாக மேலே போக ட்ரை பண்ணால், ஆனால் மேலே அவனால் வந்து உருப்படியாக வந்து போகவே முடியல. கடைசியாக ரொம்பவே கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணிட்டு எல்லோரும் விடும்போது இவனும் வந்து தன்னை போல் வந்து கீழே வந்தே வந்துட்டான். இவன் தொடர்ந்து வந்து உங்களுக்கு இந்த மேலேருந்து விழுந்ததில் ஃபஸ்ட்டு புல் பேக்கு, அடுத்தது வந்து இப்படி வந்துருக்குது, அடுத்தது வந்து இங்கே வரும்போது வந்து இதை கட் பண்ணணும்னு எதிர்பார்த்தோம், இதை கட் பண்ண மாதிரி இருந்தது, ஆனால் இந்த லெவலுக்கு வந்து போகாமலே அப்படியே வந்து கீழே வந்துட்டான். ஸோ செல்லர்ஸ் வந்து உங்களுக்கு டாமினேட் பண்ணாங்க அப்படின்னா என்ன நடக்கும், இந்த லெவலுக்கு கீழே போய் க்ளோஸ் வச்சா தான் கீழே போகும். அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த லெவல் வரைக்குமே பை தான். ஒருவேளை இது பொறுமையாக இப்படி வந்து வந்தானா இந்த இடத்துல நம்ம பை தான் ட்ரை பண்ணுவோம். சரியா? எதை பற்றியும் கவலை கிடையாது. அந்த இடத்துல பை, அதை விட கீழே போச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து கொடுத்துருவோம். மிட் கேப் நிஃப்டி
மிட் கேப் நிஃப்டியில் வந்து என்ன நடந்துட்டு இருக்குது 1 ஹவர் சார்ட்டில்? நேராக ப்ரைஸ் வந்து மேலேருந்து கீழே வந்ததுங்க. டோட்டலாக எல்லாத்துலேயுமே எப்படி நடந்ததோ அதே மாதிரி தான் வந்தது. ஆனால் இதோட ஃபால் வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது. நம்ம பேட்டர்ன் வந்து இப்படி வந்து ப்ரைஸ் வந்து மேலே கீழே போயிட்டே இருக்குது. ப்ரைஸு இந்த இடத்துக்கு வந்தோன்னே எப்படி பையிங் ஆக்டிவிட்டி இருக்குது எல்லாத்துலேயும் எப்படி பையிங் ஆக்டிவிட்டி இருந்தது, மிட் கேப்பில் வந்து எப்படி பையிங் ஆக்டிவிட்டி இருக்குது பார்த்தீங்களா? ஒரே லெவலு சப்போர்ட் எடுக்கிறான். இங்கே வந்து அழகாக இந்த மாதிரி வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. பிரேக் ஆகி மேலே போச்சு. ஆனால் அப்படியே வந்து திரும்ப வந்து ரிவர்ஸில் வந்துட்டான். இவன் இப்போ என்ன பண்ணக்கூடாது, இந்த லோவை பிரேக் பண்ணக்கூடாது. இந்த லோ வரைக்கும் கூட வரலாம், தப்பே இல்லை. இந்த இடம் வரைக்கும் வரலாம். வந்துட்டு திரும்ப ரிவர்சல் ஆகி மேலே தான் போகணும். ஸோ ப்ரீவியஸாக இங்கே ஒரு ஹை இருக்குது, அடுத்த ஹை இங்கே இருக்குது, அடுத்த ஹை இங்கே போய் வைக்கணும் அவன். அப்போ தான் ஹெல்தி மார்க்கெட்டு, அப்போ தான் மேலே போவான்னு அர்த்தம். இல்லை அப்படின்னா ரொம்பவே வந்து கஷ்டம். என்ன நம்ம எதிர்பார்க்குறோம், இந்த மாதிரி போச்சுன்னா என்ன ஆகும்? ஒரே இடத்துல சப்போர்ட் எடுக்குது, ட்ரெண்ட் ஆகி நமக்கு இந்த மாதிரி வந்து வரும். சரிங்களா? வாய்ப்பு நிறையா இருக்குது. ரிவர்சல் ஆகணும். நாளைக்கு வந்து எப்படி ரிவர்சல் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ட்ரேட். ஏன்னா இன்றைக்கி வந்து மேலே வந்த உடனே நான் ட்விட்டரில் வந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தேன். இன்றைக்கி எப்படி க்ளோஸ் பண்ணுதுன்னு பார்த்து தான் நம்ம வந்து டிசைடே பண்ண முடியும் அப்படின்னு. இன்றைக்கி கண்ணாபின்னான்னு வந்து க்ளோஸ் வச்சுட்டான். ஸோ எந்த டெசிஷனும் எடுத்துகிட்டு போகிறீங்க, நான் வந்து உங்களை கன்ஃபியூஸ் பண்ணாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நேராக கீழே வந்து க்ளோஸ் வச்சுட்டான். ஸோ மிட் கேப்பில் கூட நம்மளுக்கான வாய்ப்பை வந்து கரெக்டாக வந்து கொடுத்தான். நல்லா மேலே வந்தது இந்த ஹையே, அதுக்கு மேலே ஒரு ஹையே, அதுக்கு மேலே நல்ல எனர்ஜெட்டிக் ஹையே, அதுக்கு மேலே ஹை வந்து போகல, ரொம்பவே கீழே. இங்கேருந்து வந்து திரும்ப வந்து மேலே வந்தவன் எக்ஸாக்டாக இந்த லெவலில் இருந்து தான் கீழே வந்து விழுந்துரு. 12,340 அப்படிங்கிற ரேஞ்சிலேருந்து எங்கே வரைக்கும் வந்துருக்கிறான்? 130 வரைக்கும் வந்துட்டான். கிட்டத்தட்ட 100 வந்துட்டான் மிட் கேப் நிஃப்டி. ஸோ எல்லாருமே இன்றைக்கி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அந்த ஒரு பெரிய செல் ஆஃப் ஆச்சு பார்த்தீங்களா? இந்த பெரிய செல் ஆஃப்க்கான ஒரு சின்ன புல்பேக், ஒரு சின்ன டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு கீழே போக தான் ட்ரை பண்ணுறாங்க எல்லாருமே. நீங்கள் இன்னொரு மாதிரி கூட நீங்கள் இதை வந்து பார்க்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன் வந்து போட்டுக்கிட்டு இது வந்து இப்படி வந்து ட்ரெண்ட் லைன் வரைக்கும் போயிட்டு ரிஜெக்ட் ஆகுதுன்னு கூட நீங்கள் பார்க்கலாம். இப்படி வந்து ட்ரெண்ட் லைன் போட்டு அங்கே வரைக்கும் போய் ரிஜெக்ட் ஆக மொத்தம் இந்த இடத்துலேருந்து ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் பிரகாசமாகவே இருக்குது. ஆனால் முதல்ல அந்த லெவலுக்கு போகணுமே. அங்கே போனால் தானே அதை பற்றியே நம்ம பேசணும். அதுக்கப்புறம் தானே இந்த ட்ரெண்ட் லைன் வரணும், அப்புறம் தானே பிரேக் ஆகி வரணும். அதனால் திஸ் இஸ் டூ ஏர்லி. அதனால தான் ஆரம்பத்துலேயே நான் உங்களுக்கு சொல்லலை. இப்போ நாளைக்கு வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து முடிவு பண்ணலாம். ஸோ நம்மக்கிட்ட அடுத்து வந்து க்ரூட் ஆயில் இருக்குது. இந்த க்ரூட் ஆயில் வந்து இதை பார்த்தோன்னே உங்களுக்கு வந்து இதுக்கு பெருசாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக நம்ம பேட்டர்னில் வந்து ப்ரைஸ் வந்து போயிட்டே இருக்குது. ஒன்றும் இல்லை, இப்போ மேலே போய் இந்த லெவலை பிரேக் பண்ணிட்டான்னா அடுத்த ஹைக்கு இங்கே போயிடுவான். சரிங்களா? இவன் கீழே தான் வரக்கூடாது. கீழே வந்தான்னா அடுத்து மறுபடியும் வந்து நல்லா கீழே போகிறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது. அப்போ நம்ம பேட்டர்னில் வந்து க்ரூட் ஆயில் வந்து போய்கிட்டே இருக்குது. இந்த க்ரூட் ஆயில் காலையிலேருந்து நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த இதான் ஹையி. அடுத்த ஹை இவ்வளோ தூரம் தான் வந்தது. அடுத்து இங்கே தான் வந்திருக்குது, அடுத்து இங்கே தான் வந்திருக்குது, அடுத்து இங்கே, அடுத்து ஈக்குவலைஸ் ஆகிட்டு இருக்குது. கீழே புதுசாக லோ வைக்கல. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? நிறைய சான்ஸ் இருக்குது ப்ரைஸ் வந்து இங்கேருந்து வந்து மேலே போகிறது. ஸோ ஓரளவுக்கு கீழே வரான். அவ்வளோ நல்லா நோட் பண்ண தெரியுது, நோட்டீஸ் பண்ணிங்கன்னா தெரியும். ஓரளவுக்கு அப்படியே கீழே வர மாதிரி வருது, அப்புறம் கொஞ்சம் மேலே போகிறான். கண்டினியூஸ் பை பண்ணால் நான் நல்லா மேலே போகிறான். அப்படி இல்லை அப்படின்னா மறுபடியும் வந்து அந்த ட்ரெண்டை கண்டினியூ பண்ணி கீழே போகிறான். இதே தான் நடக்குது, திரும்ப 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 நடக்குது. ஒரு தடவையும் நீங்கள் இந்த மாதிரி ஒன்று இந்த மாதிரி வந்து ரொம்ப ஃப்ரீயாக இப்படி 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 அலையலையாக கீழே போகிறான். அப்படி இல்லைனா ரொம்ப டைட்டான ஏரியாலேருந்து இந்த மாதிரி அலையலையாக இப்படி வந்து கீழே போகிறான். தொடர்ந்து நடக்குது, தொடர்ந்து நடக்குது. இதை நம்ம தான் வந்து அதை கரெக்டாக வந்து பயிற்சியின் மூலமாக நீங்கள் அதை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதை உங்கள் கண்ட்ரோலில் கொண்டுட்டு வந்தீங்கன்னா போதும். ஸோ இன்றைக்கி வந்து ஸ்டாக் வந்து மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அந்த மஹிந்திரா அண்ட் மஹிந்திராவில் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல அப் ட்ரெண்டில் ஒரு கன்சல்டேஷன்.
இந்த கன்சால்டேஷன் ரேஞ்சிலேருந்து பிரேக் ஆகி மேலே போகிற மாதிரி போச்சு. திரும்ப வந்து ரீடெஸ்ட் பண்ணிட்டு அதே இடத்துக்கு போயிட்டு தான் இவ்வளோ தூரம் கீழே வந்திருக்குது. தெரியுதா? உங்களுக்கு ஒரு தடவையும் வந்து இதெல்லாம் நடக்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்கா. ஜஸ்ட் இது ஏன் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தா ஸ்டாக்ஸ்லேயும் அதான் நடக்குதுன்னு சொல்கிறேன். கரெக்டாக மேலேருந்து கீழே வந்து வந்துட்டு இருந்தது. அது கேப் அப் ஆகி ஓப்பன் ஆகிருக்குது. அதனால் அது அந்த மாதிரி உங்களுக்கு தெரியலாம். இது இப்படி வந்தது. ப்ரீவியஸ் லோவுக்கு ரொம்பவே கீழே இந்த இடத்துல வந்து கொஞ்சம் வந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்க தான் செய்யுது. அங்கேருந்து வந்து தொடர்ந்து அப்படியே மேலே வந்தான். கரெக்டாக அந்த லெவலில் வந்து நின்றுச்சு. ஆனாலும் வந்து பை பண்ணி மேலே தான் கொண்டு போனேன். திரும்ப பொறுமையாக வந்து அப்படியே கீழே வந்தது. அந்த பிரேக் அவுட் லெவலில் ரீடெஸ்ட் பண்ணுச்சு. இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணுச்சு. அதை ரீடெஸ்ட் பண்ணிட்டு அப்படியே மேலே போன ப்ரைஸு ஈக்குவல் ரேஞ்சிலேருந்து எக்ஸாக்ட் லெவலில் இருந்து கீழே வந்தான். எப்படி வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா படிக்கட்டு தான். ப்ரீவியஸ் லெவல்ஸை வந்து மேலே வரும்போது கட் பண்ணவே மாட்டான். அப்படியே வந்துக்கிட்டே இருந்தானா இந்த சப்போர்ட் கிட்ட வந்துட்டு ப்ரீவியஸ் லெவல்லேருந்து லோ வைக்கல பார்த்தீங்களா. இங்கெல்லாம் நல்லா லோ வச்சுக்கிட்டே அப்படியே கீழே வந்துக்கிட்டே இருந்தான் பார்த்தீங்களா. கரெக்டாக அவனோட இடம் வந்தோன்னே அவனால் லோ வைக்க முடியல. பையிங் ப்ரெஷர் அவ்வளோ தூரம் வந்து பை பண்ணுறாங்க எல்லோரும். பை பண்ணதில் என்னாச்சு, ப்ரைஸு கரெக்டாக வந்து ட்ரெண்டாகி கீழே வந்துட்டு இருந்தது. அப்படியே ட்ரெண்டாகி கீழே வந்துட்டு இருந்தது ப்ரைஸு. அப்போ இந்த ட்ரெண்டை வால்யூமோட பிரேக் ஆச்சு. எது வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. இதை கட் பண்ணணும். இதை கட் பண்ணான்னா எங்கே போய்டுவான், இங்கே போய்டுவான். போனாண்ணா எக்ஸாக்டாக அங்கே போனாண்ணா அங்கே போய் தான் ரிஜெக்ட் ஆனான். இந்த அட்டெம்ப்ட் வந்து இவ்வளோ தூரம் தான் போச்சு. ஆனால் அந்த லெவலுக்கு கரெக்டாக வந்து போயிட்டு தான் அங்கேருந்து தான் ரிஜெக்ட் ஆகி கீழே வந்து இது வந்து என்ன ஆகிட்டே இருக்குது, ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்குது. இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணி எங்கே வந்தான், சோர்ஸுக்கே வந்தான். இந்த சோர்ஸ்லேருந்து எங்கே போயிருக்கிறான், மறுபடியும் வந்து மேலே அதே லெவலுக்கு போயிட்டான். இன்றைக்கி மஹீந்திரா அண்ட் மஹீந்திரா அதே மாதிரி உங்களுக்கு வந்து அடுத்து வந்து ஓரளவுக்கு பர்ஃபார்ம் ஆனது இன்றைக்கி வந்து சன் ஃபார்மா பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோன்னு சொல்லிடல. நீங்கள் ட்ரெண்டு அவ்வளோதான். ட்ரெண்ட் லைனுக்கு வரும்போதெல்லாம் ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்குது. ட்ரெண்ட் லைனுக்கு வரும்போதெல்லாம் ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்குது. இன்றைக்கும் அதுதான் நடந்தது. மற்ற நாளெல்லாம் இவ்வளோ பெரிய மூமெண்ட் இல்லை. இன்றைக்கி அவ்வளோ பெரிய மூமெண்ட் இருந்தது. ஆனாலும் அங்கே வந்து ரிஜெக்ட் ஆகிட்டான். இவன் என்ன பண்ணக்கூடாது, மறுபடியும் கீழே போகும்போது லோ வந்து பண்ணக்கூடாது. லோ பண்ணானா இன்னும் கீழே போவான். லோ பண்ணலன்னா கண்டிப்பாக இந்த லெவலை வந்து பிரேக் பண்ணி இந்த லெவலுக்கு போவான். அடுத்து இந்த லெவலில் இருக்குது. அடுத்து சோர்ஸுக்கே வந்து போகிறதுக்கான வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குது. ஆனால் என்ன பண்ணணும், ஹையர் ஹை பண்ணிட்டு போகணும். லோயர் லோ வந்து இப்போதைக்கு வந்து கரண்ட்லி வந்து லோயர் லோ பண்ணிவிட்டு அவன் பாட்டு கீழே போயிட்டே இருக்கணும். அது வந்து நீங்கள் ஸ்டாக்ஸ்லாம் 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா தான் ஓரளவுக்கு நான் ஐடியா கிடைக்கும். ஸோ கண்டினியூஸாக லோயர் லோ பண்ணுறான். அந்த ப்ரீவியஸ் ஹையை வந்து அவன் டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. கண்டினியூஸாக அப்போ எப்போ வந்து மேலே வர்றானோ அப்போ தான் வில் கோ அப். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இந்த சப்போர்ட்டில் நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கலாம். அப்படி இல்லைனா மேலே வரும்போது வந்து செல் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ட்ரை பண்ணி வைங்கன்னு நம்புகிறேன். இல்லைனா நீங்கள் வந்து இதை சன் ஃபார்மாவை கொஞ்சம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி வந்து பாருங்கள். ஸோ இன்றைக்கி 2 ஸ்டாக்ஸும் வந்து பார்த்தாச்சு. நேற்றுக்கு நான் மறந்துட்டேன் ஆக்சுவலாக. நான் தினமும் கூட நம்ம வந்து ஸ்டாக்ஸ் எதுனா ஒரு 2 ஸ்டாக்ஸ் வந்து பார்த்துடலாங்க. இவ்வளோ நேரம் வந்து நீங்கள் ஸ்க்ரீனை ஷேர் பண்ணி என்னோடய பொறுமையை வந்து நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. நாளைக்கு வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக எங்கே ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக நிதானமாக உங்களுடைய ட்ரேட்ஸ் வந்து எடுக்க முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக பொறுமையாக இருந்தால் ஜெயிக்கலாம். நிறைய வந்து பயிற்சி பண்ணாலும் ஜெயிக்கலாம். வெற்றி பெற என்னோடய வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிங்க. வணக்கம்.